திண்டுக்கல் பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து புகைப்படம் எடுப்பதில் இரு தரப்பினருக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து புகைப்படம் எடுப்பதில் இரு தரப்பினருக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இது எந்த இரு தரப்பினரிடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கற்பகம், தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 37வது நினைவு நாள் ஆனது இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் திண்டுக்கல் மாவட்ட பழனியில் அதிமுக நகர கழக சார்பில் தான் நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இந்த நினைவு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்பி குமாரசாமி, முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால் முன்னிலையில் நகர மையப்பகுதியில் அமைந்துள்ள பெரியப்பா நகரி என்ற நகரில் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு ஏராளமான அதிமுகவினர் குவிந்து மாலை அணிவித்து மரியாதை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அப்போது மாலை அணிவிப்பதன் போது போட்டோ எடுத்துக் கொள்வதில் அதிமுக கவுன்சிலர் நடராஜனுக்கும் ஆட்டோ தொழிற்சங்கத்தை சேர்ந்த காளியப்பன் என்பவருக்கும் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. இந்த இருவருக்கு ஏற்பட்ட வாக்குவாதமானது முழுமையாக அந்த பகுதியில் அவர்கள் ஆபாசமாக பேசிக் கொண்டார்கள் என்பதற்கு அவருடைய அந்த வார்த்தைகளான கடுமையாக அவர்களுடைய ஒருவர் மாறி மாறி பேசிக் கொண்டனர். இதனால் அந்த இடத்தில் பெரும் சலசலப்பை உண்டானது. அப்போதான் அந்த கவுன்சிலர் நடராஜன் ஆட்டோ தொழிற்சங்க காளியப்பனை அந்த இடத்துல இருந்து தள்ளிவிட்டால் கூட்டத்தில் இருந்தவர் மீது அவர் விழுந்த சம்பவம் கூட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை அந்த இடத்துல ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஆபாசமாக பேசிக்கொண்டு அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த காட்சிகள் சமூக வலையிலிருந்து தற்போது பரவி பெரும் அதிமுக அவருடைய பெரும் சர்ச்சையை ஏற்பட்டுள்ளது. என்னன்னா இவர்களுடைய ஒரே இடத்தில் அந்த நிகழ்ச்சியா நடைபெற்று கொண்டிருக்க போது இந்த வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த இரு தரப்பினரிடையே தள்ளிவிட்ட வீடியோக்களானது தற்போது சமூக வலைதளத்தில் பரவியுள்ளது. இந்த இதான் அதிமுகவில் பெரும் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம், fighting